நல்லா இருந்தது. நான் படம் நல்லா இருந்தது, பயங்கரமா இருந்ததுண்ணே. டிவிகே கோடி மட்டும் காட்ட உள்ள மிச்சபடி எல்லாம் நல்லா பண்ணாரு. தட்டு ஆமா, அதாவது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாத்துக்குமே கத்திட்டு இருந்தோம். விவேக் சீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டப்பு டிப்பு ஜிம் அந்த 2 காலம் தூக்குன்றது அதெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் வந்து விஜய் சார்னாலே த்ரிஷா தான், அவங்க தான் வந்து ஆன் ஸ்கிரீன் பண்ண நல்லா இருக்கும். விஜய் சார் கூட யார் நடிச்சாலுமே நல்லா இருக்குங்க. அது வந்து இந்த ஹீரோயின் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எந்த பேரா இருந்தாலும், இப்போ நீங்க துப்பாக்கி படம் மறுபடியும் ஒருவேளை ரீரிலீஸ் இருக்குன்னா காஜல் அகர்வாலோட வேற லெவல் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ஐ திங்க் அது அவர் கூட இருக்க ஒரு கரிஸ்மான்னு நினைக்கிறேன். கடிபொடிடா போட்டிருந்தாங்க. அண்ட் இடையில லிரிக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணி அந்த ஒரு ஃபன் இருந்தது. நாங்க எல்லாரும் கோரஸா சேர்ந்து பாடிட்டு இருக்கோம். சினிமா பொறுத்தவரை நீங்க லாஜிக்லாம் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணவே முடியாது. எனி மூவி நம்ம சும்மா பிளாங்கா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். தியேட்டருக்குள்ள வந்துட்டோம், காசு வாங்கிட்டோம், கொடுத்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே, நான் டிவியும் ரொம்ப பார்க்க மாட்டேன். ஸோ இது வந்து தேட்டரா சினிமாவை வந்து பார்க்கும்போது இட்ஸ் வே டூ குட். கில்லி ஆமாம். நெக்ஸ்ட் என்ன படம் ரிலீஸ் பண்ணுறாங்க சொன்னாங்க? சிவகாசி ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்க செகண்ட் டைம் பாக்குறீங்க இந்த படம்? இல்ல, எத்தனாவது முறை படம் பாக்குறீங்க இந்த படம்? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் டிவியில் கூட பார்த்தது இல்லை. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க தியேட்டர்ல? வே டூ குட்ங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்தது. சினிமா, சாங்கு, டான்ஸ், அவங்க சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ், எவ்ரிதிங் வாஸ் டூ குட். அது திருப்பி நம்ம சின்ன வயசுக்கு பேக் டு அவர் சைல்ட்ஹுட் டேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகுது. ஸோ யா. உங்களோட ஃபேவரட் சீன் அந்த ஹிப் சீன், 2 பேர் கிளாஷ் ஆகுறது, அந்த ஈகோ கிளாஷ் 2 பேருக்கும், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இளையதளபதி போய் திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, எவ்வளோ சாமிங்காக இருக்கு. சாரி, இளையதளபதி போய் திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, எவ்வளோ சாமிங்காக இருக்கார் இளையதளபதி. அவர் எப்போவுமே சார்மிங் தாங்க. மாஸ்டரில் கூட அவர் சார்மிங்காக தான் இருந்தார். இப்போயும் கோட்லேயும் சார்மிங்காக தான் இருக்காது. அது எப்போவுமே சார்மிங் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் FDS ஷோ வரேன். ரொம்ப வைபாக இருந்துச்சு. எல்லாமே சம்மாஷாக போட்டாங்க. ஜாலியாக ரொம்ப என்ஜாயிங்காக இருந்துச்சு. வைப் தான், ஃபுல் வைப் தான். ஓகே, உள்ள வந்து இப்போ எந்த சீனுக்கு எந்த சாங் வந்து ரொம்ப வைப் பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், அந்த கட்டிப்பிடிக்க சாங் தான். அது ரொம்ப வைபாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வந்து தளபதி வந்து ஒரு லவ் ஃபிலிம்ல பார்க்குறோம். ஆக்சுவலி ரிலீஸ் தான் லவ் ஃபிலிம். அவர் எப்பவுமே கியூட் தான். எப்போ என்ன பார்த்தாலுமே அழகாக தான் இருப்பார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நார்மலாக வந்து விஜய் த்ரிஷா பேர் தான் ரொம்ப பேசப்படும். இந்த பேர் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கு. இது எப்படி இருந்துச்சு? இதுவும் நல்ல பேர் தான், சூப்பராகவே தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதை சொல்லுவீங்க? அந்த அவங்க 2 பேரும் அந்த வழக்கு பிடிக்கிறப்போ ஓடி போவாங்க, அந்த சீன் தான். அந்த இவ்வளோட அந்த சீன், இடுப்பு சீன், இடுப்பு சீன் அப்பையிலேருந்து ஃபேவரட்ஸாக இருக்கு அந்த சீன். ஓகே, தேங்க்யூ. விவேக் சார் தான். அவரை பார்த்தோன்னே அப்படியே அவரோட மெமரிஸ் எல்லாமே ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவர் சிவகாசி தான் சொல்லியிருந்தாரு. லைனாக அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம்னா சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ரீ ரிலீஸ் ஆக்சுவலி வந்து குஷி உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம ஃபீலு. அதை சொல்லுவாங்களே, விஜய் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எப்படி நான் அந்த கதை கேட்டு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் செம்ம ஒரு வைபான ஒரு மூவினே சொல்லலாம். லவ் சீன் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக காமிச்ச மாதிரி இருந்தது. அதில் அப்போ நிறையா ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாதிரி ரியாலிட்டிக்காக எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஆக்சுவலி கட்டிப்பூடி தான் அந்த சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதை தாண்டி தளபதிக்காகவே ஃபுல் கொலாப் சாங்ஸும் போட்டாங்க. செம்ம வைப்பு. நெக்ஸ்ட் வந்து தெரி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து சிவகாசி கேட்டிருக்கோம், கன்ஃபார்மாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீலீஸ் என்ஜாய் பண்ணது படத்தை. அது ஒரு மூவி வரப்பையும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சின்ன ஸ்க்ரீன்ல பார்த்த ஒரு படத்தை வந்து திரும்ப பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். நம்மளோட பிடிச்ச படமோ இல்லை பிடிச்ச ஆக்டரோ வந்து நம்ம திரும்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப வந்து அதோட என்ஜாய்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக
நிறைய விஜய் ரீலீஸ் பார்த்துருப்போம். ஆனா ஒரு இளைய தளபதியா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இவ்வளோ ஒரு கிராண்டா செலிப்ரேஷன் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒரு லவ் மூவிக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரிப்பீட் சாங் எல்லாரும் ஃபேவரட், கட்டிப்பிடி தான், வேற எதுவுமே இல்லை. ஆனாலும் என்னதான் அந்த கட்டிப்பிடி ரிப்பீட் போட்டாலும் இவங்க ஒரு வைப்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான்றதுல அதோட அதிகமாகவே மேட்ச் பண்ணி விட்டுருச்சு. மோல் தேட்டருமே கான்செப்ட் ஆக்கணும் ஒரு மொமெண்டா இந்த இது ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. சாரி, அதுதான் சொன்னேன், அந்த கமலா வைப் தான், கமலாவோட வைப் அதுதான் இது. ஏன்னா வந்து அவங்க தேட்டர்ல என்ன பண்ணாங்க, கான்செப்டா மாத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்மளையே சொல்ல வச்சிட்டாங்க. டைலாக்கா இருந்தாலும் சரி, சாங்ஸா இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு படத்துல இருந்து டைலாக் எடுத்தாங்கன்னா கீழே சப்டைட்டில் மாதிரி படம் டைலாக் போட்டுறாங்க, நாம அப்படியே பேசுறது. என்ஜாய் பண்ணி பாத்தீங்க விஜய்க்காக? விஜய்க்காக தானே வந்ததே, ஸோ அதே கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க குஷிக்கு படத்துல? என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? காமெடியா, சாங்? குஷியில வந்து விஜயோட லவ்வர் சைட் பார்க்கலாம்ல, ஸோ அதான் ஸ்பெஷல். அது ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கறது நல்லா இருந்தது. ஓகே, இதுல கட்டிப்பிடி சாங் ரிப்பீட் போட்டாங்க, நீங்க எந்த மாதிரி ஆனீங்க? ஆடிடலாம், ஏன்னா அதுக்கான அட்மாஸ்பியரும் கமலா ப்ரொவைட் பண்றாங்களா, ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணிடணும்ல, அதான் என்ஜாய் பண்ண நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சிவகாசி அப்படிங்கிற படம் போடுறதா சொல்லிருக்காங்க. இன்னும் என்ன மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்க விஜயோட? அதான் சிவகாசியும் போடுறாங்க, திருப்பாச்சி சொல்லியிருக்காங்க, தெரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டால் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். மிஸ் பண்றீங்க, நம்ம சினிமா நடிக்க போறதுல அரசியல் போயிட்டாரு, அதை பத்தி விஜய் மிஸ் பண்றோம் தான், ஆன் ஸ்கிரீன்ல மிஸ் பண்றோம், பட் ஹி வில் பி இன் கட்சி போறாரு, ஸோ அது அவர் விருப்பம். பட் ஆனால் படம் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, விஜய் ஸ்கிரீன்ல எப்படி சாமிங்கா இருக்காரு, எப்படி இருக்காரு? ஆல்வேஸ் சார்மிங் தான் சார், நத்திங் சேஞ்ச் இன் தட். சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்ன ரிப்பீட் சாங் போட்டாங்க? ஆனா கட்டிப்பிடிடா சாங் போட்டாருங்க. தேங்க்ஸ்ண்ணா. பக்கா படம்ண்ணா, செம்மையா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி வந்து எனக்கு 2000 அப்போலேருந்து இப்போ பார்க்குறேன், அதே தாங்க, செம்ம இதுவாக இருந்தது எனக்கு. படம் சூப்பர். ரிப்பீட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கட்டிப்படி 2 வாட்டி போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வாய்ஸ் நம்ம அவுட் பண்ணுறோம், நம்ம கான்செப்டே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியும் பண்ணாங்க. எப்படின்னா வந்து விஜய் டைலாக் வரும், டைலாக் கட் பண்ணிட்டு நம்மளே சொல்கிற மாதிரி. ஸோ இதுமாதிரி நிறைய பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் மெர்சல் இந்த ரீலீஸ்லாம் போகும்போது அதை விட இப்போ நல்லா இருக்கு, எடிட்டும் நல்லா இருக்கு, இதே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. 25 வருஷம் கழிச்சு திருப்பி படம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டைலாக்கும். இப்போ முதல் ரிலீஸோட இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அவங்களுக்கு பயங்கர என்ஜாய் பண்ணுறாங்க. குஷி வந்து திருப்பி ரிலீஸ் கில்லி பெரிய ஹிட் ஆச்சு. எஸ்பெஷலி கமலாவில் வந்து அவர் ரொம்ப அவரே ஒரு ரசிகராக இருக்கார். ஓனரு வந்து அவர் ட்ரெய்லர் எல்லாம் பண்ணி பப்ளிக் பயங்கரம் என்ஜாய் பண்ணுறாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. சாங்ஸ்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. ஆமாம், ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க சாங்ஸ் எல்லாம். கட்டிப்பிடி சாங்க்கு பயங்கரம் ஒன்ஸ் மோர். ஆமாம் ஆமாம். அதான் தளபதியோட படம்னாலே நல்லா தான் இருக்கும். அது ரீரிலீஸ்ன்றப்போ எல்லாரோடையும் சேர்ந்து வைப் பண்ணலாம், இந்த கமலா தேட்டரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தது. நல்லா என்னென்ன விஷயங்கள் பிடிச்சது? அதான் சாங்ஸ், மெயின்லி சாங்ஸு, அப்புறம் தளபதியோட டான்ஸ் எல்லாமே. அந்த காமெடி விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது, அவர் இப்போ இல்லை. ஸோ அவரை திரும்ப பார்க்குறப்போ நல்ல வைப்பு. தேட்டரில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. காமெடி இல்லை, அதான் போர் அடிக்கல எதுவுமே. இதை நம்ம பல டைம் வந்துட்டு டிவிலலாம் பார்த்துருப்போம், பட் இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கட்டிப்பிடி சாங் தான் ரிப்பீட், அதுவும் அவங்க கேட்டதுனால, ஆடியன்ஸ் கேட்டதுனால போட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா டான்ஸ் ஆடினாங்க. எல்லா சாங்ஸுமே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. எல்லா இதுக்குமே டான்ஸ் ஆடினாங்க. அதான் அப்போவுமே நல்ல ஹிட்டு, இப்போவுமே கண்டிப்பாக நல்ல ஹிட்டு ஆகும். ரீரிலீஸில் இது ஒரு நல்ல ஒரு
நல்லா வரும். ஏன்னா அந்த ஹீரோ ஹீரோயினோட ஈகோயிஸ்டிக் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அது எல்லா காலத்துக்குமே செட் ஆகும். அது கண்டிப்பாக விஜய் நடிக்க போதில்ல, அதை பற்றி உங்களுடைய ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சாட்டர்டே நமக்கு வந்துட்டு இப்போது தரிசனம் தராரு. எப்படியும் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் இன்னும் இதை விட நிறையா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ரீலீஸ்னாலே ஒரு தனி வைப் தான். என்னதான் படம் புது படம் எஃப்டிஎஃப்எஸ் நம்ம போய் பார்த்தாலும் அந்த ரீலீஸ் படம் வந்து நம்ம பார்க்குறது தனி வைப்ஸ் தான். அது எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, 25 years பிஃபோர் அந்த படத்தை இப்போ பார்க்குறது வந்து அப்போ வந்து இந்த மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியாது வைப்பு. பட் இப்போ தெரிஞ்சு பார்க்கும்போது அது இன்னும் அதோட மேக்ஸாக இருக்குது. உள்ள பேர் கத்தினே இருக்கானுங்க, இன்னும் கத்தினே இருக்காங்க, நெக்ஸ்ட் ஷோ ஓட்டுறது வெயிட் பண்ணிருக்காங்க, கத்தின்னு இருக்கானுங்க. ஸோ குஷி வந்து என்ன ஸ்பெஷல் இல்லைன்ட்டு நினைக்கிறீங்க தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சீன் சரி, பாட்டு சரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூர்யா வந்து அட் டாப். அப்பே அப்புறம் தேவா சார்லாம் சொல்லவே இல்லை, மாஸ்டர் பீஸு. தளபதி இளைய தளபதி அப்போது ஜோதிகாம்லாம் லைக் அப்போவே அந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஐகான் சீன்ஸ்லாம் இன்னமும் அந்த நெக்ஸ்ட் 25 years ஆனாலும் அந்த ஜோதிகா எடுப்பு சீனு, அப்புறம் அந்த அகல் பிடிக்க சீன்லாம் அது அப்படியே இருக்கும் ஐகானிக் சீன்ஸ்லாம். அது மாறவும் போகிறதுல அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் சீன்ஸ்லாம் நின்று பேசமா சொன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். அதெல்லாம் சிவகாசி 2-3 பிளேஸ் படம் சொன்னார், ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி எப்போ 2024 வந்து கில்லி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில், இப்போ இந்த வருஷம் சச்சின் ரிலீஸ் ஆயிருக்கு, குஷியாக இருக்குது. எப்படியும் பாக்ஸ் ஆஃபீஸில் மற்ற புது படம் இருந்தாலும் ரீலீஸ் படத்தில் கண்டிப்பாக தலைவர் படம் ஒன்று இருந்துடும். செகண்ட் சரி ஃபஸ்ட்டு சரி, அது ஃபஸ்ட்டு செகண்ட் தான் அந்த டேபிள் பார் ஆகும், தவிர கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறது ப்ரோ, அதுதான் கேட்டால் கொஞ்சம் அதுதான் ஃபுல்லாக எல்லாம் பார்க்கணும். இன்னும் ஒரு 3 மாதம் ஆமாம்மா. லாஸ்ட்டாக டிவிக்கு எப்படி சொன்ன 21 February நெக்ஸ்ட் 2026 அதான் வந்து லாஸ்ட்டு அவரோட பிரச்சாரம் பண்ணுறாரு. சென்னை செங்கல்பட்டு வராரு. அந்த February 21 அப்புறம் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் ஜனவரியில் அது மாதிரி படம் வந்துடும். படம் ஒரு பக்கம் லாஸ்ட் படம் இருந்தாலும் அந்த 21 சென்னை இப்போ இன்னைக்கு ஆக்ஷன் நியூஸ் வந்தது, இன்னைக்கு காலையில் வந்து நினைக்கிறேன் 21 February 2026 வந்து சென்னை செங்கல்பட்டு அவர் பிரச்சாரம் வராரு. அதோட பார்க்குறது தான். அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போட்டு இந்த மாதிரி நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான். கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் வழியில் போகிறாரு, நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கும் எல்லாம் வழி போகணும். ஐயோ விவேக்லாம் சொல்கிறேன். விவேக் வந்து அந்த பிரைம் அந்த டைம்லாம். இப்போ வந்து சந்தானம் எப்படி இருக்காங்களோ அதனால விவேக் விஜய் காம்பினேஷன் வந்து அந்த ஒரு 90s 20s எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. ஸோ அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரு அப்போயே அந்த டபுள் டைலாக் டபுள் மீனிங் ஸ்பீச் எல்லாமே வெயிட்டிங்காக கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இன்னும் ரெஸ்பான்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. அது இன்னும் ஓகே. அந்த பழைய டைலாக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த டைலாக் இன்னும் சிரிக்கிறாங்க. அந்த வைப் அவர் பர்சன்ஸ் அப்படி கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. செகண்ட் டைம் லைட்டு போட இன்னும் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் அங்கே ஃப்ளாஷ் அடிக்கிறானே என்னடா பண்ணுறீங்கன்ட்டு. பட் அது என்ன இருந்தாலும் ஒரு ஐட்டம்ஸ் இருந்தாலும் பசங்க வந்து தனியாக ஐட்டம் சாங்குக்கு ஒரு வைப் இருக்கும். அதெல்லாம் வந்து அதில் ஒன் ஆஃப் த தேவைப்பாட்டு வந்து கட்டிப்பிடிட்டோம். அதெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது ஃபர்ஸ்ட் வாட்டியும் இல்லை, இது செகண்ட் வாட்டியும் இல்லை. நான் செங்கல்பட்டுலேருந்து தளபதிக்கு வண்டி வரேன். அதுவும் நான் ஒரு ரீலீஸ் 2 வாட்டி பார்ப்பேன். பட் என்ன இப்போ டியூ டு நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்து நான் சின்ன குழந்தை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு தளபதி தான் இன்ஸ்பிரேஷன். நான் ஒரு ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கனால இந்த இந்த ட்ரிம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போவே என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த செப்டம்பர் முடிச்சுன்னா ஒரு 100 days தான். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறைய பேர் வந்து காசுக்கு கண்டி வராரு அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நண்பர் தளபதி நண்பரோட அஜித்தா இருக்கட்டும், இல்லை வேற ரஜினி, இவங்க 2 பேரை தாண்டி இண்டஸ்ட்ரியில் 30-40 கோடி கூட மேலே யாரும் வாங்குறாங்களான்னு தெரியல. ரிமெம்பர் 275 crores. அந்த 275 crores 4 years பேக் பீச்னு ஒரு படத்துக்கு வெறும் 100 கோடி தான். 4 படத்திலே 300 கோடி போயிட்டாரு. இப்போ 4 படம் வெயிட்லிங். இந்த 4 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு அது எனக்குன்னு இல்லை, ஹேட்டர்ஸ்க்கு 2 years முன்னாடி இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த லியோ அப்பவே 620 கோடி. அப்ப அந்த இந்த இந்தியா சினிமாலே அப்படி ஒரு ஹைப் இருக்குமான்னு தெரியாது. அப்பவே அப்படிப்பட்ட ஹைப்னா கண்டிப்பா 1000 crores அங்க இங்க வச்சு தேடுறீங்க. நம்ம ஆள்கிட்ட இருக்கு, நம்ம ஆள்கிட்ட அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல்லா இருக்கும். நம்பர் 2 அதே மாதிரி மாஸ்டர் எப்படிப்பட்ட படம்னு தெரியும். தேட்டரே இப்படி இருக்கும்போது மாஸ்டர் காப்பாத்தி விட்டது. அதுலயே உள்ள வந்த பவரடி. அதே மாதிரி இன்னொன்னு இப்ப எல்லாரும் 2024 நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். பட் ஸ்டில் த ரியல் கோட் 2014 அவரை கத்தி டூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு 4வது ஒருத்தர் ஃபேன் பாய்னே சொல்ல வேண்டாம். இப்ப ஏதோ தெலுங்குல போய் ஒருத்தர் 800 கோடின்னு படம் பண்றாரு, தளபதிக்கு வேண்டி பண்ண படம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஆனா ஒன்னே தான் சொல்றேன், எனக்கு இல்லை சத்தியமா இது ஆக்சுவலாக நான் அடிக்கடி நான் இப்போ கூட அந்த முதல் நான் ஃபர்ஸ்ட் போகும்போது என்னால் கண்ண முடியும், என்னால் தாங்க முடியல தான். பட் ஸ்டில் எனக்கு சத்தியமாக ஜனவரி 9 நான் கண்டிப்பாக அழுதுருவேன்னு நினைக்கிறேன். நான் என் நேட்டிவ் கேரளா, நான் கேரளாவுக்கு தான் போய் பார்க்க போகிறேன். பட் ஸ்டில் எனக்கு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அதான் வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ரிலீஸ் கூட
எப்படின்னே சொல்றதுக்கே தெரியல. அதான் அந்த மனுஷன் ஒன்னே நீங்களே யோசிங்க, எத்தனையோ பேர் தான் படம் பண்றாரு. சில பேர் இன்னொன்னு நோட் பண்ணிக்கிறேன், சில பேர்லாம் இப்போ புதுசா வந்தவர் எல்லாம் சிஎம் போட்டு தக்குறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதுசா வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு, புதுசா வந்தவர் சிஎம்க்குலாம் நல்லா இது பண்றாரு. ஒருத்தர் டயலாக் விட்டாரு, நான் அரசியல் வருவது உறுதி, நான் அரசியல் வருவது உறுதி. அந்த அரசியலுக்கு வரவர் என்ன பண்ணாரு, இத்தனை கோடி வாங்கியிருக்காரு. சரி, ஆனால் நான் நண்பரை சொல்ல மாட்டேன், நண்பர் அவருக்கும் ஒரு தனி இதை மாதிரி அவருக்கு ஒரு கார் ரேசிங் போறாரு, பிரச்சனை இல்லை. அவர் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் அஜித் ஃபேன்ஸுக்கு ஈடு எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், சூர்யா ஃபேன்ஸுக்கு இல்லை, தனுஷ் எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஸ்டில் இந்த ஒருத்தர் மேல எல்லாம் இருந்துட்டு அது எப்போ அந்த வயிற்றுச்சல் எப்போன்னா கில்லி படத்துல ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ தெரியுமா கில்லி, நீங்களே யோசிங்க, அப்போல்லாம் ஒரு செல்லு ஒண்ணுமே இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு என்னடா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்தோம்னா 50 கோடி பண்ணிட்டான். அந்த வயிற்றுச்சல் இன்னும் இல்லை. நம்ம லியோ ஆடியோ லான்ச்சே பார்த்துருப்போம், அது ஸ்டில் இன்னும் நடக்க தான் செய்யும். ஆனா ஒன்னே இது கண்டிப்பா நடக்க தான் போகுது. இத்தனை கோடி விட்டுட்டு வந்த மக்கள் நீங்களே யோசிங்க, 2026லனா டெஃபினெட்லி 2031 இட்ஸ் அவர்ஸ். டிவிகே கேட்கல, இண்டஸ்ட்ரி கிட்ட லியோ என்ன ப்ரோ கேட்குங்க, லியோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கிட்ட கேட்கல. 2.0 அஃபிஷியலா ப்ரொடியூசர் கலெக்ஷன் காமி 8 இல்ல அந்த ப்ரொடியூசர் அஃபிஷியல் கலெக்ஷன் காமிங்க. அஃபிஷியலாவே ப்ரொடியூசர் சைடுல இருந்து வரல. 2.0 800 ஸ்கேமா, அது தியேட்டரோட ரெவென்யூ தான். அவருக்கு கிடைச்ச காசு தான் மொத்தம் 400. இது 400 crores. சரி, நீங்க இப்ப கேட்டீங்க 2.0 800 crores-ன்னு. அது அந்த டைம்ல நான் 11th படிச்சிட்டு ஒரு செகண்ட் நான் 11th படிச்சிட்டு இருந்தேன். சர்க்கார் அந்த டைம் ரிலீஸ் ஆச்சு, அது ஆவரேஜ் சொன்னாங்க, இது பயங்கரமா போகணும். இது கொஞ்ச நாள்ல கூட தியேட்டர்லயே ஓடலையே. இப்ப சும்மா நம்ம ஒருத்தர் எடுத்து போட்டா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அஃபிஷியலா வரட்டும், நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் 800 ஓசி இல்ல, லியோ தான் இப்ப ஸ்டில் நம்பர் 1. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரீலீஸ் மாதிரி இல்லை, FTFSக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலாக கமலா அவங்க எப்பயும் போல் அவங்க மேஷப் போட்டாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டைலாக் மேஷப்லாம் போட்டாங்க, புதுசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்க ரிப்பீட் வந்து கட்டிப்பிடிக்கா சாங் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. காமெடி விவேக் சார் தான், விவேக் சார் அவர் கலக்கிட்டாரு. அவர் எப்பயும் போல், அவர் இப்போ இல்லை, அதெல்லாம் ஃபீல் ஆகல, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் இல்லை, அது கதை அதெல்லாம் வேற. நாங்கள் விஜய் படத்துக்கு வந்தோம், அவ்வளோதான். விஜய் படம் போட்டாலே பார்ப்போன்ற மாதிரி தான். அதெல்லாம் கவலைன்னு சொல்ல முடியாது, அவரோட டிசிஷன் அது. அதை ஃபாலோ பண்ண தான் நாங்கள் ஃபேன்ஸ்ன்னு இருக்கோம், அதுக்கு போயிடுவோம். அதான் ரீரிலீஸ் இருக்கு, ஒரு படமா எல்லா படத்தையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்லேருந்து. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இப்போதான் ஆக்ஷனாக பார்க்குறோம், அப்போதான் லைக் ரொமான்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. அவர் க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் செம்மையாக இருந்துச்சு, அதான் மிஸ் பண்ண போகிறோம் ரொம்ப. மேக்கிங் வைஸ் தான் லைக் சூப்பராக. விஜயசூர்யா என்ன அவரு நல்லா எடுப்பார், அவருக்கு என்ன லைக் ரொமான்டிக் மூவி தான் செம்மையாக இருந்துச்சு. அவர் என்ன அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி தான் செம்மையாக இருந்துச்சு. 2 பேருமே இருந்தாங்க, 2 பேருமே நியூட்ரலாக தான் இருந்தாங்க, 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. லைக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா போயிடுச்சு.